என்ன மகிழினிய பார்த்து பேசிட்டு வரியா? ஆமா ஆதி. நான் தான் மகிழினி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு வெளியவே நிறுத்திட்டு வந்தேன். அப்புறம் எதுக்காக அவளை தேடி போய் பேசிட்டு வர? என்ன ஆதி இப்படி சொல்ற? மகிழினி மேல உனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் அவளை நீ இப்படி இன்சல்ட் பண்ணுவ? நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி, அத மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல மதி. முன்னால நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது. அந்த தகுதி அவ இழந்துட்டா. அவ என்ன அவமானப்படுத்தினத என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. இந்த ஜென்மத்துல அவ முகத்துல முடிக்க நான் தயாராவே இல்ல. நீ பேசுறது தப்பு ஆதி. இதுக்கு முன்னால அவ உன்னை வெறுத்துக்கிட்டு இருந்தா, இப்போ நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா? மகிழினி பாவம் ஆதி, அவதான் அப்படி நடந்துக்கிறானா? நீயும் அவள மாதிரி நடந்துக்கணுமா? இதுக்கு அவளை பழி வாங்க நினைக்கிற ஆதி? அவ அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு ஆசையா நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கா. இந்த வீட்டுல நான் நல்லா இருக்கேனா இல்ல கஷ்டப்படுறேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கா. என் அப்பா அம்மாவை விட ஒரு படி அதிகமா அவ என் மேல பாசத்தை காட்டுற ஆதி. அவளை போய் இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிட்டியே. அவ எனக்காக வந்து அவமானப்பட்டு வீட்டுக்கு வெளியே நின்னது என் மனசு கேட்கல. அதான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன். நான் பார்க்கும்போது அவ எப்படி அழுதுட்டே போயிட்டு இருந்தா தெரியுமா? அந்த கண்ணீர் அவ நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அடையாளம் ஆதி. அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது. பாசத்தை கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றியே. உன்ன மாதிரி நானும் அவளை போய் பார்க்காம இருந்திருந்தா அவ எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பா. அவ வாழ்க்கையவே எனக்கு விட்டு கொடுத்துட்டு அதோட நிக்காம நான் சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளை நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் ஆதி? மதியம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்தவ. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. அதனால நீயும் அவளை பார்க்க கூடாது, பேசவும் கூடாது. புரிஞ்சுதா? சாரி ஆதி. நீ வேணா மகிழினி மேல உள்ள கோவத்துல அவளை பார்க்காம இருக்கலாம். ஆனா என்னால மகிழினிய பார்க்காம இருக்க முடியாது. என்னைக்குமே அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். எனக்கும் மகிழினிக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த விஷயத்துல மட்டும் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணாத ஆதி. என்னங்க, கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இல்ல மைதிலி, எனக்கு பசிக்கல. நெய்யும் விக்கியும் சாப்பிடுங்க. என்னங்க, மதியம் நினைச்சு கவலைப்படுறீங்களா? இல்ல மைதிலி, அந்த அர்ஜுன நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மதிய ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். அதனால அவ வாழ்க்கை கண்டிப்பா நல்லதா இருக்கும். ஆனா அந்த அர்ஜுனு அவளுக்கு ஏதாவது தொல்லை கொடுப்பானோன்னு பயமா இருக்கு. அதான் யோசிக்கிறேன். அப்பா, அர்ஜுனோட மிரட்டலுக்குலாம் பயப்படாதீங்கப்பா. அவன் என்ன பண்ணிடுவான்? விடுங்க, பாத்துக்கலாம். ஏற்கனவே மண்டபத்துல அவனை அறகுறையா விட்டதே தப்பு. மறுபடியும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும். அவனை முழுசா முடிச்சு விட்டுறேன். டேய் சும்மாடா, பெரிய ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க. விக்கி, பெரியவங்க பேசுறோம்ல, அமைதியாரு. ஏங்க, மதி தாங்க கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. மதி, சொல்லுமா. மா, நீயும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தப்போ ஆதியோட அம்மா உங்களை ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட பேசலான்னு போன் பண்ண. அப்பா என்ன பண்றாரு? பக்கத்துல தான் மதி இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். அப்படியே பேசு.